ஹாய் மக்களே, மறுபடியும் ஆர்ஆர்கே சமையல் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு எங்கட கிச்சனில் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு காணொளி தான். என்ன காணொளின்னு சொன்னால், விரலுக்காய வச்சு நாங்கள் அச்சாறு செய்ய போகிறோம். இந்த அச்சாறுவை நாங்கள் எப்படி செய்ய போகிறோம்ன்றதை வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். இந்த அச்சாருக்கு இந்த காய் நல்லாவே முத்தி இருக்கணும், பழுத்திருக்க கூடாது, நல்லா முத்தி இருக்கணும். அப்போதான் நல்ல மாத்தன்மை அந்த காயில் நிறையவே இருக்கும். பிஞ்சு காயாக இருந்தால் மாத்தன்மை கொஞ்சம் குறைவாயே இருக்கும். அதால் நாங்கள் நல்லா முத்தின காயாக பார்த்து தான் இதுக்கு ஆஞ்சி எடுக்கணும். இப்போ நாங்கள் பிடுங்கி எடுத்ததான எல்லா காயையும் நல்ல வடிவாகவே தண்ணியில் 2-3 தரம் கழுவி எடுத்துக்கொள்ளுவோம். அதோட அந்த காயில் இருக்கிறதான காம்பையும் கலட்டி எடுத்துக்கொள்ளுவோம். இப்போ நாங்கள் செய்ய போகிற இந்த அச்சாரில் இனிப்பு சுவை, புளிப்பு, அதோட கூட உரைப்பு எல்லாமே கலந்து ஒரே காயில் சேர்ந்தா எப்படி இருக்கும் சொல்ல முடியாத அவ்வளோ ஒரு சுவையாக இருக்கும். இந்த பழத்தின் சுவையை விட இந்த காயில் அச்சார் செய்கிறது உண்மையிலேயே வேறு லெவலாக இருக்கும். சரி, நாங்கள் இந்த அச்சாருக்கு ஒரு சட்டியில் இந்த பழத்தை சேர்த்துக்கொள்ளுவோம். இந்த பழம் நல்ல வடிவாகவே அவிஞ்சி எங்களுக்கு வெடிச்சு வரணும். அதுக்கேற்ற மாதிரி தண்ணியையும் சேர்த்துக்கொள்ளுவோம். இப்போ நாங்கள் உப்பு சேர்த்தும் அவிச்சு கொள்ளலாம், உப்பு சேர்க்காமலும் அவிச்சு கொள்ளலாம். ஆனால் நான் உப்பை சேர்க்காம தான் அவிச்செடுக்க போகிறேன். நல்ல வடிவாகவே அவிச்செடுக்கணும். பாருங்க, அவிச்செடுக்கும் போது இந்த காய் இப்படி வெடிச்சு வரணும். அப்போ தான் நாங்கள் செய்கிறதான இந்த மசாலா இந்த காயில் ஃபுல்லாகவே இறங்கி இருக்கும். அதுக்காக தான் இப்படி வெடிச்சு வர அளவுக்கு நாங்கள் அவிச்சு எடுக்கணும். அதுக்கு பிறகு இதை ஆற விடுவோம். அதோட ஒரு சட்டியில் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து கொள்ளுவோம். இந்த காய்க்கு தேவையான அளவு, நாங்கள் இந்த காய்க்கு இப்போ 2 கரண்டி சீனி தான் எனக்கு தேவைப்பட்டது. அதால் 2 கரண்டி சீனி, 1 கரண்டி உப்புத்தூள், அதோட 1 கரண்டி மிளகுத்தூளையும் சேர்த்துட்டு 1 கரண்டி மிளகாத்தூளையும் நாங்கள் சேர்த்து கொள்ளுவோம். அடுப்பை நாங்கள் நடுத்தரத்திலேயே வச்சு இதை கிண்டி கொண்டு இருப்போம். இது நல்லாவே கொதிச்சு வரணும். கொதிச்சு வார டைமில் நாங்கள் இதை கிண்டி கொண்டே இருக்கணும். இல்லைன்னு சொன்னால் அது ஒரு கருகின வாசமும் அடிக்கும். அதோட கூட அந்த சீனி பானி மாதிரி இருக்கும் தானே, அது கொஞ்சம் கட்டிப்பட்டுரும். அதால் நாங்கள் இதை கைவிடாமல் கிண்டி கொண்டே இருக்கணும். இந்த காயிலையும் நிறையவே மருத்துவ குணம் இருக்குதாம். அதில் எங்களை ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துறதுக்கும் ரொம்பவே நல்லதாம். அதோட கூட எங்களுக்கு வயிற்றுப்போக்கு ஏற்பட்டால் கூட அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் இந்த காய் ரொம்பவே நல்லதுன்னு கூட சொல்கிறாங்க. இப்போ நாங்கள் அந்த பானி நல்லாவே இறுகி வந்திருக்கும். அந்த டைமில் அவிச்செடுத்ததான அந்த விரலுக்காயை இதில் சேர்த்து கொள்ள போகிறோம். சேர்த்த பிறகு கைவிடாமல் ஒரு 2-3 நிமிஷம் சரி கிண்டி கொண்டு இருக்கணும். என்ன காரணம் தெரியுமா? அப்போ தான் நாங்கள் அவிச்செடுத்து அதில் சேர்த்து அந்த விரலுக்காயில் முதலே கொதிக்க வச்செடுத்ததான அந்த மசாலா எல்லாமே நல்ல வடிவாகவே அதில் சேர்ந்து வரும். நாங்கள் அவிக்கும் போதே சொன்னால் இந்த காய் நல்ல வடிவாகவே வெடிச்சு வர அளவுக்கு தான் அவிச்செடுக்கணுமுண்டு. என்ன காரணமுண்டு இப்போ நீங்கள் பார்த்தா தெரிஞ்சு கொள்ளுவீங்க. அந்த வெடிச்ச பக்கத்தால் எல்லாத்துலேயுமே இந்த மசாலா உள்ள இறங்கிடும். அப்போ தான் இந்த காய்க்கு அந்த மசாலா எல்லாம் சேர்றது நல்ல ஒரு சுவையாக இருக்கும். நான் செய்ததான இந்த விரலுக்கு அச்சாரண்டு கூட இதை சொல்லலாம். இது இப்படித்தான் வந்தது. சொல்லப்போனால் இனிப்பு, உரைப்பு, உப்பு, பழத்தின் புளிப்பு எல்லாமே சேர்ந்தா உண்மையிலேயே வேறு லெவல் சுவையாக இருக்கும் இந்த அச்சார். இன்னைக்கு நான் செய்ததான இந்த விரல் அச்சார் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களோட சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருப்பீங்கன்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அப்போதான் நாங்கள் போடுறதான ஒவ்வொரு சுவாரஸ்யமான காணொளியும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு சேரும். பிறகு என்ன, இன்னும் ஒரு சுவாரஸ்யமான சமையல் காணொளியில் நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். ஓகே, பாய் பாய்.